தென்பெண்ணை ஆற்றில் கரைபுரளும் வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்டம் குமராபுரம், தோட்டப்பட்டு, நத்தப்பட்டு, மருதாடு ஆகிய கிராமங்களில் நூற்றுக்கணக்கான வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், தற்போது அந்த மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர்? கூடுதல் விவரம். கண்டிப்பாக தொடர் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாகிருக்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி கடலூர் மாவட்டம் குமராபுரம் அப்படின்ற பகுதி தான் இருக்கும். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பெய்த ஒரு மழை காரணமாக இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை குமராபுரம், அது மட்டும் இல்லாமல் தோட்டப்பட்டு, நத்தப்பட்டு, மருதாடு என சுற்றி இருக்க கிராமங்களை சுற்றி நூற்றுக்கணக்கான வீடுகளை சுற்றி வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனை சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பகுதிக்கு தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதியை முகாமிட்டு வெள்ளத்தால் சிக்கிஇருக்கக்கூடியவர்கள் மீட்கும் காட்சியில் நம்ம பார்க்க முடியுது. இங்கே நம்மிடையே தீயணைப்புத்துறை அதிகாரிகளோட பேசுவோம். சார், இந்த பகுதியில் பாதிப்பு எந்த அளவுக்கு, பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் சிக்கப்பட்டவர்கள் எப்படி சார் நம்ம மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கோம்? வணக்கம் சார். தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பாக எங்கள் இணை இயக்குனர் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய மாவட்ட அலுவலர் ஐயா குமார் ஐயா அவர்களுடைய நேரடி ஆய்வின்படியும் இந்த கடலூர் மாவட்டத்தை முழுசாக ஃபுல்லாகவே அது ஆற்றுப்பகுதியை ஒற்றி நேற்று பார்த்திங்கன்னா பகண்டை, குமாரமங்கலம் ஆகிய பகுதிகளையும், இன்றைக்கி தோட்டப்பட்டில் இந்த பகுதியிலையும் ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடியும் சுமார் 500 குடும்பங்கள் இருக்க இந்த இடத்துல ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காலையிலேருந்து ஃபுல்லாக ஒரு 200 பேர்கிட்ட ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். மாவட்ட அலுவலர் இதே பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே குண்டுச்சாலை, பகண்டை, அதில் சுற்றி அவர் ஐயா என்ன பண்ணுறாங்க, மேற்பார்வையில் சுரண்டு பணி செஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு தீயணைப்பு சார்பாக இயன்ற அளவுக்கு பொதுமக்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு உணவு, உடை, குடிநீர் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எங்கே கொண்டு வராங்களோ தண்ணியிலேருந்து மேலே இழுத்து அழைச்சிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல அவங்கள தங்க வைக்கிற ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நன்றி சார். சார், ஏதாவது கடலூர் மாவட்டத்தில் இந்த குமராபுரம் பகுதியில் வெள்ளம் பாதிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். இப்போ தீயணைப்புத்துறையோட தீவிர இதனால நாங்கள் வந்துட்டோம், மீட்க விட்டோம். பசங்க, இளைஞர்கள் எல்லாமே கூப்பிட்டு வந்தாங்க. இதனால் 2 நாள் தண்ணி ரொம்ப, அதாவது 21 இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் தண்ணி இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு, வீட்டுக்கெல்லாம் தண்ணி உள்ளே போயிடுச்சு. இப்போ நாங்கள் பார்த்ததே இப்போ தான் இந்தளவுக்கு தண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் தீயணைப்புத்துறை அதிகாரி உதவியோடு மீட்டு வந்துட்டாங்க. வீரர்கள் அனைவரும் எங்களை காப்பாற்றிட்டாங்க. பசங்க எல்லாருக்குமே அவங்க தான் இது பண்ணாங்க. இந்த கடலூர் மாவட்டம், அந்த குமராபுரம், தோட்டப்பட்டு, நட்டப்பட்டு, இந்த மருதாடு, இந்த சுற்றி இருக்க கிராமங்களை சுற்றி எத்தனை வீடு சுற்றி தண்ணி தேங்கிட்டு இருக்குது? இந்த வெள்ளம் எப்போ வடியும் முழுமையாக? சுமார் 3000 வீடுக்கு மேலே இருக்கும் சார். இங்கே மட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் இன்றைக்கி ரெஸ்கியூ பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மேற்பட்ட வீரர்களால் காப்பாற்றப்பட்டாங்க. இது வடிகிறதுக்கு அதிகாரிகள் சொன்னது 2 நாள் இன்னும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி கம்மியாக இருக்குது. அதிகபட்சமாக நாளைக்கு கம்மியாகிடும்னு நினைக்கிறோம். அதுக்கு மேலே தெரியலை. அவங்க இப்போ 2 நாளாக வெள்ளம் இருக்குது, வீட்டில் கரண்ட் இருக்கா, எப்படி பாதுகாப்பாக இருக்கீங்களா, என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க நீங்கள்? கரண்ட் இல்லை. என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? கரண்ட் இல்லை, தண்ணியால் பாம்பு வருது. பாம்புலாம் வருது. அதாவது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த குமராபுரம், நத்தப்பேடு ஆகிய கிராமங்களை சுற்றி வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் மின்சாரம் இல்லை. காலை முதலே தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதி முகாமிட்டு வெள்ளத்தால் சிக்கியிருக்கவர்களை தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு சமுதாய கூடத்துக்கு தங்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ச்சியாக வெள்ளம் வந்தாலும் கூட கடந்த 2 நாட்களில் இந்த பகுதியில் கூடிய மழையானது முற்றிலுமாக வடிஞ்சு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்புவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.